முதற்கொண்டு சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்து நான் 2.5 பவுன்ல கோல்டு கொலுசுலாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து அந்த பில் வந்து நான் உங்க பேர்ல போட்டு வாங்கி தந்தனால நீங்களே வாங்கிக்கிட்டீங்க. நான் எதுவுமே பண்ணல. ரைட். எவ்வளவோ வாழ்க்கையே ஃபுல்லாவே வந்து தியாகமா பண்ணியாச்சு. சரியா? இப்போ மறுபடியும் எதுக்கு இந்த அம்மா நீங்க ஏமா இந்த வீடியோ இப்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியலாம். என்னால வாழவே முடியல. என்ன வாழவே விட மாட்டேங்கிறா. இனி நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. உங்களுக்கு வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. சும்மா மாதா படத்து முன்னால உட்கார்ந்து இருந்துகிட்டு எழுதி போட்டு சரியா இதான் என்னோட எண்ட் ஆஃப் த டே, என்னை எப்படி பண்றாங்க யாரும் நோபடி கேர் மீ அப்படிலாம் எழுதி போட்டு சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக அந்த தாயினுடைய காலடியில் உட்கார்ந்துருக்கும் போது பொய்யான போஸ்டுகளை போட்டு அதுல யாராவது எங்களை திட்டி போட்டா இது பண்ற அட்வைஸ்ங்கிறது வேற, திட்டிங்கிறது வேற. சரியா? இப்ப இதையாவது சரின்னு விட்டுலாம். இந்த சிம்பதி பண்றல இப்படி பண்ற நீ கரெக்டா இருக்கியா? நீ கரெக்டா இருக்கியா? எனக்கு ஸ்கூல் இந்த மே மாதம் ஸ்கூல் லீவ் விட்டு 25 நாள் ஆகுது. இந்த 25 நாளில் நான் நல்லா கிளம்பி நல்லா சாப்பிட்டு நல்லா வெளியே போய் எத்தனையோ நாள் ஆகுது. மோஸ்ட்லி இந்த இதை இன்னைக்கு கூட லேசாக தலையெழுத்து கொண்டை போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் வந்து முதல்ல 4 வருஷம் இது வெளியே சொல்கிறக்கே கேவலம். ஏன்னா என்னை வந்து எங்களை பிடிக்காதவங்க எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தா சிரிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இதை பார்த்து இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாவரியா சாவடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்கா. ஒரு அரசு பள்ளி ஆசிரியா இருந்து நான் என்னுடைய குறைகளை வந்து எங்கேயுமே நான் சொல்லி எனக்கு நிவர்த்தி பண்ண முடியல. லாஸ்ட் 4 வருஷமும் அப்பாவை கைக்குள்ள வச்சுட்டு அவ என் மேல கொடுக்காத கம்ப்ளைண்ட் கிடையாது. தனியா சிங்கிள் மனுஷியா நான் இருந்து அவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அகைன் இப்பவும் எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல் பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சல். அவ்வளோ எனக்கு இருக்கவே இஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து நீ இருக்கிற காலத்துலேயே அது இருப்போம் அப்படின்னா 4 வருஷமா பிள்ளை கூட இருந்ததுனால அவரால் அந்த திங்கிங்ல இருந்து வெளியே வர முடியல. நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். ஏன் புருஷன் கத்துறவர் தான், பேசுறவர் தான், சண்டை போடுறவர் தான், எல்லாமே அவளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி தகப்பனார் வந்து கெட்டவராக இருந்திருந்தா எங்கள் அப்பா அசிங்கமாக பேசுறாரு, கெட்ட வார்த்தை போடுறாரு, பிடிக்கல அப்படின்லாம் பழக்கம் இருக்குன்னா நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன். கூட்டிகிட்டு போய் எங்களுடைய 4 வருஷ வாழ்க்கை, அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அதுக்கு குடும்பமே இல்லாமல் அவங்க கூட அவங்க குடும்பம், அவங்க புருஷன், அவங்க பிள்ளைங்கள்லாம் பேச விடாத அளவுக்கு அவங்கள இந்த வயசுலேயே அவங்கள ஒரு தனிமரமாக்கி எந்தவித சிறு குற்ற உணர்வுமே இல்லாமல் அதுக்கப்புறம்